இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் 28, 2025, 28/9/2025, தமிழ் விஸ்வாவசு வருடம் புரட்டாசி மாதம் 12ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. கேட்டை நட்சத்திரம், வளர்பிறை சஷ்டி திதி மதியம் 2:29 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. யோகம் சரியில்லை. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சஷ்டி விரதம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய யமகண்டம் நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாமில் செவ்வாய், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி, 4ஆம் வீட்டதிபதி புதனின் நட்சத்திர சாரத்தில் டிராவல் பண்ணுறதுனால இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெற்றிகள் தாமதத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நல்ல செய்தியாக நற்செய்தியாக வரணும்னு எதிர்பார்க்குறீங்க, அந்த செய்தி வருவதில் தாமதம் ஏற்படும். அதனால உங்களுக்கு மனசில் சஞ்சலம், கோபம், எரிச்சல் தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய தாயாரின் மனதை காயப்படுத்தும் சூழ்நிலை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயத்தில் வளர்ச்சி இருக்குது, ஆனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புக்கு பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டு உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். கடன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் உங்களுடைய வியாபாரத்திலேயோ அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களிலோ புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதவி சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். பதவி கிடைக்கும், உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் வார்த்தையை விட்டுட்டு உங்களுக்கு மறைமுக எதிரிகளை உருவாக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகன வகையில் உங்களுக்கு கடன் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசு அதிகாரிகள் விஷயத்தில் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தேவையில்லாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். மரியாதை குறைவில்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. ரிஷப ராசி, சப்தமஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதனால நண்பர்கள் மூலமாக, சக பணியாளர்கள் மூலமாக, கஸ்டமர்ஸ் மூலமாக வியாபார பெருக்கம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் அரசு பதவியில் இருக்கிறவங்களால பாராட்டு மழை பொழிவதற்கும் வாய்ப்பு இருக்குது. புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைத்தாலும் அதனால் உங்களுக்கு பெருசாக ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனாலும் மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவலக ரீதியாக முக்கியத்துவம் பெறக்கூடிய யோகமான நாள். வேலை செய்யக்கூடிய இடத்துல மரியாதை உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு கிடைக்கிறதுனால குடும்பத்திலையும் சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி உறவில் சிறு மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பெருசாக பாதிப்புகளை ஏற்படுத்தாது. பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்வு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். வருமானத்தில் குறைவு இருக்காது. குழந்தைகளால் மனச்சோர்வு ஏற்படும். வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அந்த கடனை அடைக்கிறதுக்காக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு விரயங்களை ஏற்படுத்தாது. ஆனால் உங்களுக்கு அது அந்த பணம் அரேஞ்ச் பண்ணுறதுல உங்களுக்கு தாமதம் ஏற்படும். கூட இருக்கிறவங்களால உங்களுக்கு சிறு சந்தோஷம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசி, 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுடைய ராசிநாதன் புதனின் நட்சத்திர சாரத்தில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். அதனால் உங்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது சுகக்குறைவுன்னா அலைச்சல் ஏற்படும். கடன் சார்ந்த அலைச்சல், வியாபாரத்தில் முதலீடுகள் சார்ந்த அலைச்சல், அல்லது உங்களுடைய கடல் கடந்த பயணம் சார்ந்த அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எதுவுமே உடனே நடக்காது. அதனால் உங்களுக்கு தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உங்களுடைய தாயாருடன் சிறு மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால பொறுமையாக இருங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று
உங்களுடைய வியாபாரம் சார்ந்த முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சூழ்நிலை. அதுவும் குறிப்பாக அண்ணன் தம்பியாக பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் அமோகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். இருப்பினும் தவறான வார்த்தை பிரயோகத்தை தவிர்ப்பது நல்லது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுடைய எதிரிகள் தொல்லை இருக்கும். நீங்கள் புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை. அந்த கடனுக்கான முயற்சிகளில் உங்களுக்கு பணப்புழக்கம் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வருகின்ற யோகம் ஏற்படும். அதே சமயம் வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு மனக்கவலை அல்லது மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்டேயோ இல்லை உங்களுடைய சக பணியாளர்கள்கிட்டையோ பேசும்பொழுது மரியாதை குறைவு ஏற்பட்டதுன்னா அதுக்கு காரணமே நீங்கள் தான். கடக ராசி. ராசிநாதன் 5ஆம் இடத்துல நீச்சஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் விரையாதிபதி புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கார். புதனின் நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த செலவுகள், வியாபாரம் சார்ந்த செலவுகள், அயல்நாடு தொடர்பான செலவுகள், உங்களுடைய தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் ஏற்படும். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் விஷயத்தில் அவங்களுடைய பிடிவாதனம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதே சமயம் வழக்கு சார்ந்த விஷயங்களில் வெற்றி செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருந்தாலும் உங்களுக்கு மனசில் அந்த சந்தோஷத்தை கொண்டாட முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் பாதிப்பில்லை, அதனால் கவலைப்பட வேண்டாம். பட் குழந்தைகள் சற்று அவங்க மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துப்பாங்க. அதனால் அவங்கக்கிட்ட சற்று நிதானத்தோடு பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அவங்கக்கிட்ட கோவப்பட்டு பேசுனீங்கன்னா மனஸ்தாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் நெருக்கடி நிலை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். வியாபாரிகளுக்கு உங்களுடைய செயல்பாடுகளில் திடீர் தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய மனசு சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு நிலையான முடிவு எடுக்க முடியாமல் தடுமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்பட்டாலும் மனசில் சஞ்சலம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. காரணம் என்னென்னா சந்திரன் உங்களுடைய நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறதுனால அனுகூல பலன்கள் ஏற்படும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. பட் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்திலையும் குழப்பத்தை சந்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். சிம்ம ராசி. இன்று உங்களுக்கு உடல் சோர்வு, மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு மனச்சோர்வு அதிகரிக்கும், உடல் சோர்வு அதிகரிக்கும், அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு உடலில் ஒரு விதமான அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜுரம் சார்ந்த விஷயங்கள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் எடுத்த முடிவுகள் வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் வீண் அலைச்சல்கள் காரணமாக அந்த ஆதாயத்தை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் குடும்பத்தை பற்றின கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. வீடு மனை சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்குது. அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாலினத்தவர்களின் தேவைகளுக்காக உங்களுடைய வேலையை கெடுத்துக்கிட்டு வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு அஃபிஷியல் வேலையும் சக்ஸஸ் ஆகாது, தடுமாற்றம் ஏற்படும். அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது. இளம் வயது ஆண் பெண்களுக்கு எதிர்பாலினத்தவர்களால் டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான சிந்தனையின் காரணமாக வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை இருந்தாலும், அதாவது பேச்சாக இருக்கணும்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பேச்சு நல்லா தான் இருக்குது. ஆனால் செய்யக்கூடிய காரியங்கள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று ராத்திரி தூக்கத்தில் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. ராத்திரி தூக்கத்தை கெடுத்துட்டு வெளியூர் பிரயாணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கன்னி ராசி. இன்று உங்களுக்கு பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகினாலும் சந்தோஷ அனுபவங்களில் ஏற்பட்ட குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் உங்களுடைய உறவுகள் வகையில்
குறிப்பாக உங்கள் தந்தை வகையில் தேவையில்லாத மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையால் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலையும் இருக்குது. இளம் வயது ஆண் பெண்கள் உங்களுடைய எதிர்பாலின நட்புகள் விஷயத்தில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்குண்டான சூழ்நிலை, உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில ஏமாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தெளிவான சிந்தனையின் காரணமாக உங்களுடைய படிப்பு வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். ஆனால் குடும்ப கௌரவத்துக்கு மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்லது. தந்தை வழியில் வாக்குவாதங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மனசஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மன திருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் எதிரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அதாவது நீங்கள் ப்ரொஃபஷனல் எனிமிட்டி இல்லை உங்களுடைய தனிப்பட்ட எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா, குடும்ப எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க கூட வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இந்த எதிரிகள்ங்கிறது வெளியால் கிடையாதுங்க, உங்கள் உறவுகளுக்குள்ளே தான் அந்த எதிர்ப்பு இருக்கும். அந்த எதிர்ப்புகளை தெரிவிக்கக்கூடிய உறவுகளிடம், அதாவது உங்கள் தாய் மாமன், சித்தப்பா, பெரியப்பா, அத்தை, மாமா, மாமி இவங்க யாருக்கிட்டையாவது இன்றைக்கி மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசிக்கு 2ஆம் இடத்துல வளர்பிறை சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த தடுமாற்றங்கள் விலகி செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு புதிய மாற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை, வேலை மாற்றம், இடமாற்றம் ஏற்படுறதுனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு இன்று வேண்டாத ஆலோசனைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த செலவுகள் உங்களுடைய அலுவலக ரீதியான அலைச்சலாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்துக்காகவோ அல்லது தாயாரின் தேவைகளுக்காகவோ செலவுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் விஷயத்தில் அல்லது தாயார் விஷயத்தில் மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றம் ஏற்படும். அதாவது கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தி வார்த்தை விரயங்களை ஏற்படுத்தும். they will try to pull words from you, be careful. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வெற்றி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்செய்திகள் வரும். உங்களுடைய தாயார் வழியிலையும் தந்தை வழியிலும் உங்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலக ரீதியாக உங்களுடைய மேலதிகாரிகளின் குதர்க்க பேச்சுக்கள் உங்களுக்கு மனக்குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் அஃபிஷியலாக நீங்கள் ரொம்ப இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. விருச்சிக ராசியில் சந்திரன் நீச்சமாக இருக்கார், பாக்யாதிபதி நீச்சமாக இருக்கார், அவரே பாதகாதிபதியும் கூட. அதனால் உங்களுக்கு மனசலனம் மன சஞ்சலம் ஏற்படும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகாது. நீங்கள் ரொம்ப ஒரு விஷயம் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அதில் ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. அதுவும் குறிப்பாக ராசிநாதன் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய பழைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு மனசெலவில் யூ வில் ஃபீல் லோ, பிகாஸ் அந்த பணம் விரயமாகிறதுனால உங்களுக்கு சேமிப்பு குறையிறதுங்கிற கவலை ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது. சுப செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியம் சார்ந்த செலவுகளில் உங்களுக்கு பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட மன தொந்தரவுகள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் தன லாபம், பதவியில் பதவி லாபம், உத்தியோகத்தில் பதவி லாபம்னு ஏகப்பட்ட லாபங்கள் பெருகுவதற்குண்டான யோகம் இருக்குது. அதே சமயம் நீங்கள் எல்லாம் கிடைச்சும் அதை அனுபவிக்க முடியாத ஒரு மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு, அதாவது மனசளவில் நீங்கள் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் விஷயமும் மனசை பாதிக்காமல் பார்த்துக்கோங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனத்தெளிவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். படிக்கின்ற குழந்தைகளின் விஷயத்தில் வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் அரசாங்க உதவிகள், பேங்க் லோன்லாம் சாங்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இன்று எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். தனுசு ராசி
இன்னைக்கு ஆஃபீஸ் சம்பந்தமாக, வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வெளியூர் பிரயாணம் ஏற்பட்டதுன்னா அதில் உங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எந்த ஒரு விஷயத்திலும் கவனச்சிதறல் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது. இன்று உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் வெளியூருக்கு போகும்பொழுது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பை நாடுவது அவசியம். ஏன்னா கூட ஒருத்தர் இருந்தாங்கன்னா அவங்களுடைய அட்வைஸ் உங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கணும். ஒன்றா உங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படும் அல்லது மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் மனக்கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதே வகையில் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் வகையில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மனசில் இனம் புரியாத தடுமாற்றம் அல்லது ஒரு விதமான சோகம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எந்த விஷயமா இல்லாட்டினாலும், இன்றைக்கி எந்த பெருசாக விஷயம் இல்லாட்டினா கூட உங்களுக்கு மனசில் ஒரு விதமான வெறுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு அதிகமான பணிச்சுமை காரணமாக மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் உங்களுக்கு மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க வகையில் உங்களுக்கு தொல்லைகள், இழுபறி நிலைமைகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். நீங்கள் பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட் ஃபினான்ஸ்லேயோ ஏதாவது லோன் ப்ராசஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுடைய பாஸ்போர்ட் சம்மந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா அரசாங்க அதிகாரிகள் வகையில் உங்களுக்கு இழுத்தடிப்பு நடவடிக்கைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசி, மதிப்பு மரியாதை குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். உங்கள் கூட இருக்கிறவங்க கிட்ட உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்படும். வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் அல்லது வாழ்க்கை துணை உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களை முன்வைப்பாங்க. இன்னைக்கு அதிகமான கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தை பிரயோகங்களை ஏற்படுத்தி உங்கள் மனசை காயப்படுத்துகிற மாதிரி செயல்படுவாங்க. இன்று உங்களுக்கு கௌரவ குறைபாடு ஏற்படுகின்ற சஞ்சலமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு விமர்சனங்கள் வருவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வந்தாலும் அவர்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் குறிப்பாக சளி தொந்தரவு, மூச்சு சம்பந்தமான தொந்தரவுகள் அவங்களுக்கு இருந்துன்னா அதை கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சரி, உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலும் சரி மனச்சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி உங்களுக்கு அலர்ஜிக் சம்பந்தமாக சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வியாபார விஷயமாக நீங்கள் நிலம் சார்ந்த முதலீடுகள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்று பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது பெரிய மனிதர்களின் உதவியை நாடி அந்த இடத்துல அவங்களால உங்களுக்கு நேர விரயம் ஏற்பட்டு அதனால் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கும்பராசி, தசமஸ்தானத்தில் நீச்ச சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ நீங்கள் ஏதாவது ஒருத்தட்ட உதவி கேட்டிங்கன்னா அவர் இன்டைரக்டாக உதவி பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக பண்ணாமல் இருக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவாங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய மறைமுக எதிரிகள் தொல்லையும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் தடுமாற்றம் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வழக்கு சார்ந்த விஷயங்களில் அலைச்சல் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். எதிர்பார்த்த வழக்கு சார்ந்த நற்செய்திகள் வருவதில் தாமதம் ஏற்பட்டதுனால மனச்சலனம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் கொடுத்தவங்க இன்றைக்கி கேள்வி மேலே கேள்வி கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தை வழியில் கருத்து மோதல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று குழப்பம் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது. வாங்கின கடனை அடைக்கிறதுக்காக எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு நேர விரயத்தையும் உங்களுடைய காரியங்களில் தடையையும் ஏற்படுத்தும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுடைய தேவைகளுக்கான அலைச்சல் காரணமாக இன்று உங்களுக்கு உடல் சோர்வு ஏற்படுகின்ற குழப்பமான நாள். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி அவங்களுடைய மேல் படிப்பு அல்லது அவங்களுடைய பிஸ்னஸ் வேலை சார்ந்த விஷயங்களில்
உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அல்லது நேர விரயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மீன ராசி, பாக்கியஸ்தானத்தில் களத்திர ஸ்தானாதிபதியான புதனின் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் இருக்கிறதுனால இன்று உங்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் ஏற்படும். குறிப்பாக குழந்தைகளுடைய நண்பர்கள் சார்ந்த கவலைகள் ஏற்படும். திருமண பேச்சுவார்த்தைகளில் சற்று தடுமாற்றம் ஏற்படுறதுனால எந்த பொண்ணையோ பையனையோ நிச்சயம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு அவர்களை பற்றிய கவலைகளும், அந்த பொண்ணு ஒத்துக்குமா, அந்த பையன் ஒத்துப்பானா அப்படிங்கிற கவலை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது வியாபாரம் சார்ந்த கஸ்டமர்ஸ் கிட்ட மனசில் இருக்கக்கூடிய சோர்வையும் விரக்தி மனப்பான்மையும் வெளிப்படுத்துவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களில் கடுமையான முயற்சி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வியாபாரம் மந்தகதியில் செயல்படுறதுனால உங்களுக்கு வருமானத்தில் எதிர்மறை பலன்கள் ஏற்படும். எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பணபாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை வாய்ப்பில் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு ஓரளவுக்கு இருக்கும். அவங்ககிட்ட ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. அவங்களை எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு ஓரளவுக்கு அனுகூல அட்வைஸ் கொடுத்தாலும் தந்தை வழியில் உங்களுக்கு அவருடன் மன வேற்றுமை ஏற்பட்டு மன சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அமோக பலன்களை ஏற்படுத்தும். குறிப்பாக மேலதிகாரிகள், அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக செயல்படுவாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளையும் ஆலோசனைகளையும் அவர்கள் வழங்குவதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லோன் சாங்ஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நல்ல நாள். எடுத்த காரியத்தில் வெற்றியடைந்து அலைச்சலை சந்தித்தாலும் வெற்றியடையக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.